இங்கப்பா உமேஷ் ஷாப்ட்னு சொல்லுவாங்க. இது சீனி, இது என்ன ஷாப்ட் பேரு தெரியாதா? சரி, ஓகே. ஆனா இந்த மாதிரி நிறைய ஷாப்ட் கேஜிஎஃப்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த லொக்கேஷன்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவை. ஏன்னா நம்ம மிஸ்டீரியஸான டாபிக் எல்லாம் கவர் பண்றதுனால இந்த இடத்துல என்ன மிஸ்டீரியஸான ஈவெண்ட் இருக்கா அப்படின்றது தான். அதாவது நம்ம ஓட்டம் நான் இங்க வந்து பாக்குறேன், எங்க ஓட்டுக்கிறேன், அங்க தடுமாறுறான் அப்படின்னு கால் அடிபட்டு வீடியோ ஆன்ல இருக்கா? கொஞ்ச நேரத்துல நம்மள பத்தி 4 பேர் பேசாம அதாவது இப்போதான் ஒரு ட்ரெயின் போச்சு. கொஞ்ச நேரத்துல நாங்கள 3 பேரும் சிக்கி சின்னாபனமா இருக்கோம். ஆனா அதுல இருந்து தப்பிச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, அதுல இருந்து தப்பிச்சு தொடர போறோம். என்ன நடந்தாலும் நம்ம பயணத்தை கைவிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 100 ட்ரெயின் வந்தாலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் போறோம். அது யாரையாலும் தடுக்க முடியாது. என்ன ட்ரெயின் வந்தா அந்த சைட்ல ஓடுவோம், சீனி அந்த சைடு ஓடுவோம், உமேஷ் அந்த சைடு ஓடுவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து கேஜிஎஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதாவது நம்ம ரயில்வே ட்ராக்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சு இங்க ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு இடம் போகுது. ஆக்சுவலா இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம உள்ள போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க ஒரு ஆள் இருக்காங்க, ரொம்ப தூரமா இருக்காங்க. இவங்க இந்த இடத்த பத்தி இவங்களை கேட்கலாம். சார், இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஏன் இதுல யாருமே போனது இல்லையா இந்த இடத்துக்கு? இது ரொம்ப டேஞ்சரான இடம் இருந்துச்சு. ஓகே ஓகே, இங்க அனாமிஷம் இதாலாவது அனாமிஷமா? ஓகே, ஓ அமானுஷமா? ஓகே சரி, அது எந்த மாதிரி அமானுஷம்னு இந்த உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் நம்ம நடந்துதான் போக போறோம் இந்த பக்கம். ஆக்சுவலா 3 பேரை தான் வந்தோம். வரும்போது எத்தனை பேர் திரும்பி வருவாங்கன்றது இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா அங்கேயே செத்துருக்க வேண்டியது ட்ரெயின் மாட்டி. பட் இந்த பேய்கிட்ட சாகணும்னு இருக்கு. சரி போலாம். சீனு, ஏதோ ஆலமரம் இருக்கு. செம்மையா இருக்கு சீனு. நம்ம ரொம்ப தூரம் நடந்துட்டு போலாம்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப கிட்டையே இந்த இவ்வளவு பெரிய ஆலமரம். அநேகமா ஒரு 200 வருஷமா இருக்குமா இந்த ஆலமரம்? அதுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, நீ கேரக்டருக்குள்ள யாரோ ஆக்டிவ்லாம் நிக்க வச்சிருக்காங்க. நம்ம அமானுஷமான என்னடா நினைச்சோம், ஆக்டிவாலாம் நின்றுட்டு இருக்கு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் தான் அந்த அமானுஷம் வரும்னு நினைக்கிறேன். கூட ஒரு சாண்ட்ராவும் இருக்கு. வாவ், ஆனா லொகேஷன் சூப்பரா இருக்குல்ல. அதனால டேங்கா இது அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல இருக்க டேங்க் நினைக்கிறேன். ஆனா லொகேஷன் மட்டும் செம்மையா இருக்கு. அந்த பக்கம் ஒரு படி கட்டு ஒன்று போகுது, அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? ஆக்சுவலா நாங்க இந்த பக்கத்துல இருந்து வந்தோம். இங்க ஒரு படி கட்டு மாதிரி இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஆனா மேல ஒரு வீடு தான் இருக்கு, யாரோ வீடு தான் இருக்கு மேல. ஆனா இது ஆளு புழக்கம் இருக்கிற இடம் தான், ரொம்ப அபண்டமான இடம்லாம் இல்லை. நாங்க ஒரு தாத்தா ஒருத்தர் ஏதோ கிளைய எடுத்துட்டு இருக்காரு, இந்தியன் தாத்தா மாதிரி. இதான் அந்த சூனியக்கார பேய் கிளவி எல்லாம் இங்கதான் இருக்கும். செம இந்தியன். அந்த பக்கம் சாப்பிட்டுருக்க. ஆக்சுவலா இத வீடியோ சொல்றீங்களா? ஓகே 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 ஓகே, உள்ள ஷாஃப்ட் இருக்குங்களா? ஓகே ஓகே, ஷோர் ஷோர். ஓகே ஓகே, சர்க்கிள் ஷாப்ங்களா? ஸோ இந்த இடத்துல லைக் டேஞ்சரா இருக்குங்க உள்ள, ரொம்ப பெரிய ஷாப்ட் வெள்ளக்கார டைம்ல கட்டியிருக்காங்க. ஓகே ஓகே, மைக் ஓப்பன் பண்ணும்போது அது வெள்ளக்கார டைம்ல ஏதோ சர்வர் லாக் ஆயிடுது. சர்வர் அடிச்சிருக்காங்க, அங்கே இருக்கு ரிப்பேர்ஸ். ஓகே ஓகே, அதை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு சர்க்குலர் ஷாப்ட் பேரு.
சர்க்குலர் ஷாஃப்ட்டுங்களா? ஓகே. சர்க்கிள் ஷாஃப்ட். ஷோர் இந்த இப்படி போனா கூட வழி அப்படி சேரும். ஆஹா. அது கூட டேஞ்சர், ரொம்ப பெருசா இருக்கும் கேஜ் ஓடுறது. ஓகே ஓகே ஓகே. ஷோர் ஃபைன். அதான் சும்மா என்ன இருக்குன்னு பார்க்க வந்தோம். உள்ள இல்லைங்க. சைடுல பாருங்க. அதுதான். பட் உள்ள போறது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஓகே. பெருசா இருக்கும். இது அப்படியே சீட்டு. இந்த பக்கம் இருந்து போகலாம்ல? இப்படி கூட போகலாம், நீங்க வழியை பாருங்க. சரிங்கண்ணா. ஓகே. பார்த்து போங்க போறதுங்க. கிட்ட உள்ள போங்க. உள்ள போகலாம் அங்கேயே. சரிங்கண்ணா. ஓகே. அப்படிங்க டவுட் எல்லாம் இங்க இப்ப இருக்கு. சென்டர் இப்ப இங்க ஓகே ஓகே. இங்க நின்று பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்க. ஓகே ஓகே. பார்த்துட்டு வரோம். சரிங்கண்ணா. நீங்க எங்க வந்தீங்க? இது யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். யூடியூப்ல. அதனால இது எல்லாத்துக்கும் வந்துருக்குது ஷாப்பிங். அப்படிங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஷோர். தேங்க்யூண்ணா. அதாவது ஆன்ல இருக்கா? வீடியோ ஆன்ல இருக்கா? ஓகே. அதாவது இது ஒரு சாதாரணமான இடம் தான் நினைச்சோம். ஆனா இந்த அண்ணன் ஆக்சுவலா இது ஒரு ரொம்ப சாதாரணமான இடம் நினைச்சுதான் நாங்க கலாய்ச்சிட்டு உள்ள வந்தோம். ஆனா அது சர்க்குலர் ஷாஃப்ட்னு சொல்றாங்க. ஷாஃப்ட்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஷாஃப்ட்னா என்னன்னு தெரியும். சுரங்கம்னு சொல்லுவாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ள போயிட்டு தான் தங்கத்தை எடுப்பாங்க. இது ஒரு ஷாஃப்ட். இந்த உள்ள போயிட்டு லிஃப்ட் மாதிரி இருக்கும். அந்த லிஃப்ட் மாதிரி போயிட்டு உள்ள தங்கத்தை எடுப்பாங்க. ஆக்சுவலி இது உள்ள தண்ணி போற சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் கிட்ட போக போக உங்களுக்கு தண்ணி சத்தம் கேட்கும். உள்ள பேட்டு எல்லாம் இருக்கும். ஓகே. ஓ டூட். ஆனா இது உள்ள தண்ணி சத்தம் கேக்குது. இது ரொம்ப டேஞ்சரான ஷாஃப்ட்டுங்க. இங்க யாருன்னா வந்தீங்கன்னா தயவு செய்து இந்த இடத்துக்கெல்லாம் யாரும் வராதீங்க. ரொம்ப ரிஸ்கான இடம். நாங்க சும்மா இந்த பக்கம் வந்ததுனால வந்திருக்கோம். நீங்க வந்து இந்த இடத்துக்கு வரவே வராதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கான இடம். நாங்க சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தோம். அந்த அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இந்த பக்கம் என்ன மாதிரி இடம், இந்த இடம் எப்படி இருக்கு, சேஃபா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ள போறோம். உள்ள போனது நாங்க ரொம்ப உள்ளெல்லாம் போல, ஜஸ்ட் இங்க இருந்து பார்த்துட்டு கிளம்புறோம். இந்த இடத்துக்கு யாருமே வராதீங்க. ஏன்னா இந்த எங்க இருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஓ ஃபிஷ். தண்ணி ஃபுல்லா இருக்கு. உள்ள போனோம்னா ஆமா இல்ல, அட்லீஸ்ட் சின்னதா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா சீனே. இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். பின்னாடி வாடா சீனு. மேல போற செம்மையா இருக்கு. இங்க லிஃப்ட் இங்க வச்சிருப்போம். இதான் லிஃப்ட் இல்ல, இப்படி வந்து ஏறி இப்படி போறது இருக்கும். ஆனா உள்ள போறவங்களுக்கெல்லாம் செம்ம இதா இருக்கும்ல. உண்மையே இந்த சைட்ல பாருடா ஏதோ ரவுண்டா இருக்கு. இது ஓபன் ஆகுமா? கம்ப்ரஸர் இருக்கும். அது இல்ல இல்ல இதா இருக்கு. ஆனா இடம் மட்டும் செம்மையா இருக்கு. ஓகே. ரோப் கட்டிட்டு இப்போ நான் காட்டு ஆடியன்ஸ்க்கு. அதுலதான் ரோப் கட்டுவாங்க. அங்க கீழே இறங்கும். இந்த லிஃப்ட்ல தான் இறங்கி பைப் இருக்கும், வயரிங் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஃபிஷ். ஆனா இங்க ஆமா நம்ம ஆடியன்ஸ் நரகத்தோட என்ட்ரன்ஸ். ஆமா ஆக்சுவலா நம்ம இந்த ஏதோ ஒரு படம் வந்துச்சு. என்ன படம் அது? சுரங்கத்துக்குள்ள விழுந்துருவானே இது மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸோட கதை தான். இங்க யாருன்னா அதை விட மோசம். உள்ள தண்ணி உள்ள வந்து எல்லாம் சைனைடு கலந்த தண்ணி. உள்ள போய் செத்தாங்கன்னா ஒரே வாட்டி சாவறதுதான். அதுலனா மீன்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதுலலாம் கஷ்டம் ரொம்ப. அப்படியெல்லாம் இல்ல, யாரும் இந்த இடத்துக்கு வராதீங்கன்னு தான் சொல்றோம். நம்ம தான் அங்க போய் அந்த ரயில்வே ட்ராக்கு இப்படிதான் வரணும்னு ரூட் எல்லாம் போட்டு கொடுத்தோம் மேடம். ஆனா வந்தா நாங்க எப்படி வந்தோம்னா அவங்க கிட்ட கேட்டு சேஃபா இல்லையான்னு கேட்டுதான் போறோம். ஆனா விஷயம் யாரும் வந்து இங்க சும்மா வந்து மாட்டிக்காதீங்க. ஆனா எடுத்தோம், அந்த வீடியோ எடுத்தோம். சூப்பரா இருக்கு உள்ள. ஆமா ஆமா. ஆனா வந்து பயம் இதா இருக்கு, டேஞ்சர். ஓகே. நம்ம ஒரு ஷாட்
இருக்குமா. இப்போ இன்னொரு ஷாப்ட்டை நம்ம பார்க்கலாம். இது ஏற்கனவே தெரிஞ்ச ஷாப் தான், அதனால தைரியமாக போயிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் சேஃபர் டிஸ்டன்ஸில் தான் போயிட்டு இருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி ஹைக்கிங் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூ போட்டு வாங்க. ஷூவை காட்டு. ஓகே, ஏன்னா இங்கே தேள் பாம்பெல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் ஷூ போட்டு வரலன்னா அது எங்கன்னா கொட்டிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப, ஏன்னா எங்களுக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சிருந்ததுனால தான் நாங்கள் தைரியமாக போயிட்டுருக்கோம். புதுசாக வராங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆபத்தில் மாட்டிக்காதீங்க. இது பச்சை பசேன்னு அழகாக இருக்க இடம், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகான இடம் மட்டும் இல்லை, ஆபத்தான இடம் கூட தான். அதனால் எல்லாரும் கொஞ்சம் உஷாராகவே வாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அது செயின்ட் மைக்கேல் சர்ச்னு சொல்லுவாங்க. அது செயின்ட் மைக்கேல் சர்ச் தானே சீனியா அவர்களே? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அதுதான். அது ரொம்ப பழமையான சர்ச்சு. ஆக்சுவலாக இதுதான் தங்கத்தாய் கோவில். ஆக்சுவலாக மதர் ஆஃப் மை சர்ச். ஆக்சுவலாக இப்போ எதிர்ச்சியாக ஒரு ஆளை நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஷாப்ட்டை பற்றி நம்ம கேட்கலாம். இந்த ஷாப்ட்டை பற்றி என்ன சொல்லுங்கள். இந்த ஷாப்ட் பற்றி சொன்னால் இது ரொம்ப ஒரு இந்த ஷாப்ட்டை பற்றி சொன்னால் இது ஒரு மாதிரி ஹாண்டட் ஷாப்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பேய் பிசாசி இருக்கிற இடம், அது பார்த்துங்க. ஓகே, இதே மாதிரி தான் அங்கேயும் வேற ஒருத்தர் ஷாப்ட்டை பற்றி சொன்னார். நம்ம உள்ளே போனோம். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குங்க. அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த காலத்தில் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் இந்த ஏரியா. பெங்களூரெல்லாம் சில ஏரியா ஹாப்பனிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி ஹாப்பனிங்காக இருக்கும். பட் இங்கே வந்து இப்போ தற்சமயத்துக்கு ஒரு காடாக மாதிரி இருக்குது. யாருமே ஆக்சஸ் பண்ணாதனால இந்த இடம்லாம் ஃபுல்லு மரம்லாம் செடி கொடியெல்லாம் வளர்ந்து இந்த மாதிரி இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி அபண்டனான பிளேஸ் வரும்போது எப்போவுமே ரொம்ப செக் பண்ணிட்டு தான் போனோம். ஏன்னா உள்ள ஏதாவது மிருகம் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் பயங்கரமான வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். வைல்டு அனிமல்ஸ் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு இன்செக்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம். பாம்பு, பூராம், பல்லி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கன்னா சீனி அங்கேயே நின்றுட்டானா, எஸ்கே போயிட்டானா? சீனி உஷாராயிட்டான் போல. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நம்மளுக்கு அவ்வளோவா தெரில, ஆனால் கிட்ட போக தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் போகும்போது கொஞ்சம் தைரியமாக போயிடுவோம். ஆனால் கிட்ட போகும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ஏதோ கத்துது. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். அது வந்து பீக்கா கத்துற மாதிரி. ஒரு நிமிஷம், பீகாக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வைல்டு அனிமல் வந்துட்டு போகுது. சீனி ஏற்கனவே இந்த ஷாப் வந்திருக்கியா சீனி? ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஃபர்ஸ்ட் டைமா? அப்போ இப்போ இந்த எதிர்ச்சியா இங்க இன்னொரு ஆளை பார்த்தோம். இந்த ஷாப்ட மூணாவது ஆளு. கண்டிப்பா அந்த ரெண்டு ஆள் இல்ல, இது வேற ஆளு. இந்த ஷாப்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஜி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த ஷாப்ல வரேன் நான். அப்போ இங்க இருக்கிறீங்க? எனக்கு தெரியாது, வந்தது இல்ல. சில பேர் ரொம்ப இது ஆபத்துன்னு சொல்லிக்கிறாங்க, பார்க்கலாம் உள்ள. கடந்த நம்ம பார்த்த 3 பேரும் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க, ஒரே மாதிரியே இருக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆமா, நீங்க வந்து கருவேப்பிலை செடியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இந்த பில்டிங்கை நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் கேமராமேன் அந்த கொஞ்சம் உள்ள போலாமா? லைக் போங்களா? ரிசீவ் பண்ணிட்டியா? ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல இங்கே முள்ளு செடி இருக்கு சீனி, பார்த்துவா. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் அசால்ட்டாக வருவோம். இப்போ கொஞ்சம் வயசானதுனால, எனக்கு வயசாகலை, இவங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. இப்படி போனோமா? இல்லை சார், நீ ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? அப்போனா எல்லாருமே என்ன வச்சுதான் வந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம மட்டும்தான் புதுசாக வந்திருக்கோன்னு வச்சா, நிறைய பேர் இங்கே சரக்கு அடிச்சு போட்டுருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இங்கே ஆளுங்க வந்து ட்ரேசஸ் இங்கே இருக்கு. ஆனால் இங்கே ஷாப்டர்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ரூம் மாதிரி தான் இருக்கு. எகிரி குச்சி போகணுமா? சுற்றி ஒரே கருப்பு. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ள எகிரி குதிச்சு போகலாம். அப்பாடா,
ஏதோ போர்டெல்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம ஜிம் பாடியான ஸ்ரீனி அவர்கள் இந்த செவரை எப்படி ஏறி குதிப்பார். அவர் ஜிம்முக்கு போறதுனால ஈஸியா ஏறி குதிச்சிட்டாரு. ஓகே, நம்ம இது ஏதோ ஷாஃப்ட்னு நினைச்சோம். அதான் இது ஷாஃப்ட் கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு ரூம் தான், ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க மேபி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ஸ்டோர் பண்ற இடம். இங்க ஏதோ படிக்கட்டு மாதிரி இருக்கு, இது என்னன்னு தெரியல. எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒண்ணும் இல்லை, அந்த பக்கம் இறங்கி போற வழியா தான் இருக்கு. இது ஒரு ஷாஃப்ட் இல்லை, இது ஒரு சேஃபான இடம் தான். ஆக்சுவலா சேஃபான இடம் தான் சொல்ல முடியாது, இங்க என்ன மாதிரி ஆபத்து இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஷாஃப்ட் எதுவும் இல்லை. ஆனா வைல்ட் அனிமல்ஸ் வரலாம், இல்லைன்னா ஏதாவது பாம்பு அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வராதிங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு சும்மா இருந்துருங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நீங்க இந்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துக்கெல்லாம் வராதிங்க. இது ரொம்ப அபண்டனான இடம். இந்த மாதிரி அபண்டனான இடத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா இங்க பல கலைஞர் அவங்க கலைநயத்தை செதுக்கிட்டு போயிருக்காங்க. கேஜிஎஃப் காரங்களுக்கு நான் எதை பத்தி சொல்றேன்னு தெரியும். ஆமா, ஆமாண்டா, ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. சாப்பிட முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. பட் சாப்பிட்டாச்சு. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு கேட்டு இங்க மட்டும் மூடுறதுக்கா? ஓ ஆமா ஆமா காசு வெட்டி தந்துட்டாரு. ஆமா, ஆக்சுவலா நம்ம ஆளுங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால இதை வெட்டி எடுத்துட்டு போய் வித்து அதில் தண்ணீர் பஞ்சத்தை போக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க இருந்து நம்ம எப்படி வெளியே போறோம் அப்படின்னு தான் இருக்கும். இது ரொம்ப கடினமான பாதையா இருக்கு, எப்படி வெளியே போறோம்னு தெரியல. ஓகே, ஃபைனலி வி ஆர். கடினமானவெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, அவ்வளவுதான். எங்களுக்கு பேய் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு தெரில. ஆனால் இந்த பயணத்தில் எங்களுக்கு பேய் மேலே நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துல பார்த்த ஆள், நாங்கள் கடைசியாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த இடத்துலையும் வந்தான். ஓகே, அவங்ககிட்ட கேட்கும்போது மற்ற இடத்துல என்ன விஷயத்த சொன்னானோ அதே தான் சொல்லியிருக்கான். இது எப்படின்னா, ஒரே மாதிரி ஒரு உலகத்தில் 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரே உலகத்தில் 7 பேய்கள் இருக்குது. ஸோ பேய்களை நம்புங்க. இதோ இந்த பங்களாவில் தான் இருக்குது.